சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. மைசூர் ராஜ்யத்தின் ஹைதர் அலி திப்புவுக்கு எதிராக ஆங்கிலேயருடன் கூட்டு வைத்துக்கொண்டு அவர்கள் அளித்த ஆயுதங்களுடன் தமது 21 வயதில் மலபார் பகுதியை மீட்க வாளேந்தியவர் பழசிராஜா என்று தெரிந்து கொண்டேன். ஆனால் தாயே, ஏன் அவர் மீண்டும் மீண்டும் ஆங்கிலேயருடன் பிணக்கு கொண்டு அவர்களை எதிர்த்து போராடினார்? ஆங்கிலேயரின் பிரித்தாளும் சூழ்ச்சியையும் குயுக்திகளையும் ஏற்கனவே அந்த சிறுவனுக்கு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் பழசிக்கும் மலபாரின் விவசாயிகளுக்கும் ஆங்கிலேயர் செய்த கொடூரங்களை சொல்லி பழசியின் மனமாற்றம் ஏன் நிகழ்ந்தது என்றும் அவனுக்கு சொன்னேன். தனது மலபார் பகுதியை திப்புவிடம் இருந்து மீட்பதற்காக ஆங்கிலேயருடன் அனுசரித்து அவர்கள் உதவியுடன் போர் புரிந்தான் பழசி. 1792 நடந்த போரில் திப்பு பின்னடைவை சந்தித்தான். அந்த தோல்வியினால் மலபார் பகுதியின் மீதான தன் உரிமையை திப்பு ஆங்கிலேயரிடம் விட்டு கொடுத்தான். அதன் பின் மலபார் பகுதியின் பொறுப்பை தன்னிடம் அளிப்பார்கள் என்று எதிர்பார்த்தான் பழசி. ஆனால் ஆங்கிலேயரோ அந்த உரிமையை பழசிக்கு கொடுக்காமல் தங்களுக்கு வசதியான வகையில் அவன் மாமனிடம் அளித்தார்கள். அதுதான் பழசிக்கு முதல் ஏமாற்றம். அதிலிருந்தே அவன் ஆங்கிலேயரை எதிர்த்து வந்தான். பழசியை அடக்குவதற்காக 1796 300 பேர் கொண்ட பிரிட்டிஷ் படை அவனது அரண்மனையை தாக்கியது. அந்த தாக்குதலில் இருந்து தப்பிக்க பழசி வயநாட்டின் காடுகளை நோக்கி ஓடினான். அங்கிருந்தபடியே தனது படை வீரர்கள் பழங்குடி மக்களின் உதவியுடன் ஆங்கிலேயருக்கு எதிராக மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா போரை நடத்தினான் பழசி. 1797 மார்ச் 18 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் மேஜர் கேமரூன் தலைமையிலான 1100 இராணுவ வீரர்கள் கொண்ட ஒரு குழு பழசியின் கொரில்லா தாக்குதலுக்கு உள்ளானது. அதுவரை ஆங்கிலேயர்கள் பெற்றிராத மிகப்பெரிய பின்னடைவு அன்று அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த தாக்குதல் மிக வேகமானது, கடுமையான கொரில்லா தாக்குதல். அது பிரிட்டிஷ் படை பெரும் அழிவை சந்தித்தது. சொற்பமான அளவில் சிலரை மட்டுமே உயிருடன் விட்டு சென்றது பழசியின் படை. ஆங்கிலேயர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். பழசியுடன் சமாதான ஒப்பந்தம் பேச முனைந்தார்கள். அதன் மூலம் போர் நிறுத்தம் செய்ய முயன்றார்கள். அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ராஜாவாக இருந்த வீரவர்மா நீக்கப்பட்டான். பழசியின் மூத்த சகோதரன் ரவிவர்மா புதிய மன்னனாக நியமிக்கப்பட்டான். பழசியிடம் இருந்து பறிக்கப்பட்ட நிலமும் திரும்ப வழங்கப்பட்டது. ஆனால் நீண்ட காலம் இந்த அமைதி நிலைக்கவில்லை. 1799 திப்பு மரணம் அடைந்த பின்னர் ஆங்கிலேயர்கள் மீண்டும் பழசியின் முக்கிய ஆட்சி பகுதியான வயநாட்டை தங்களுடன் இணைக்க முயன்றார்கள். மீண்டும் இப்போது பழசியின் நேரடி மோதலை ஆங்கிலேயர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அப்போது புதிதாக மைசூர், கனரா, மலபார் பகுதிகளின் இராணுவ தளபதியாக பொறுப்பேற்றிருந்தான் ஆர்தர் வெல்லஸ்லி, தி டியூக் ஆஃப் வெல்லிங்டன். வெல்லிங்டன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீ ஐரோப்பாவில் 1815 நடந்த வாட்டர்லூ போரை பற்றி படித்திருப்பாயே. ஐரோப்பாவையே தன் காலடியில் கொண்டு வர வேண்டும் என்ற வெறியுடன் போர்களை நடத்தி வந்த பிரான்சின் நெப்போலியன் போனபார்ட் பற்றியும் படித்திருப்பாயே. வெற்றி மேல் வெற்றிகளை குவித்து வந்த அந்த நெப்போலியனை ஐரோப்பிய கூட்டுப்படைகளின் துணை கொண்டு வீழ்த்தி வெற்றி கண்டவன் இந்த வெல்லிங்டன்.
ஆனால் அவனோ இப்போது பழசியிடம் திக்குமுக்கு ஆடி திணறிக் கொண்டிருந்தான். பழசியை தோற்கடிக்க அவன் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்திருந்தன. அவன் எழுதி வைத்த ஒரே ஒரு குறிப்பு பழசி ராஜாவின் வீரத்தை இங்கிலாந்துக்கு எடுத்துச் சொன்னது. அது என்ன தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.